Good evening, students. Last class we have seen deductive method and inductive method. Now we are going to discuss about this topic, economic facts theories. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொருளாதார உண்மைகளும் கோட்பாடுகளும் அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Using this method, the economist observes facts such as the changes in the price of a commodity. Similarly, the quantity demanded of that commodity also varies. And he observes these movements and comes up with a theory that these two movements are inversely related. Example, when the price increases, the quantity demanded of that commodity decreases and vice versa. Thus, he formulation is theory of demand. அதாவது பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு முறைகளை பயன்படுத்தி உண்மைகளை உற்று நோக்குகின்றனர். எடுத்துக்காட்டாக, பண்டத்தின் விலை ஏற்படுகின்ற மாற்றத்தால் பண்டத்தின் தேவை அளவு ஏற்படும் மாற்றத்தை ஆராய்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலம் இரண்டு மாற்றங்கள் தலைகீழாக தொடர்புடையன என்பதை உணர்த்துகிறார்கள். அதாவது விலை அதிகரிக்கும் போது பண்டத்தின் தேவையின் அளவு குறைகிறது. அவ்வாறு தேவை கோட்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் he test his theory by collecting further facts, and when he theory stands, he tests of time and obtains universal acceptance. The theory is raised to the status of a law. அதாவது பின்னர் மற்ற பல கூறுகளை பல காலங்களில் பல இடங்களில் ஆராய்ந்த பிறகு உருவாக்கக்கூடிய கோட்பாடானது விதியாக உயர்வு பெற்று உலகளாவிய விதி என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. Then next, importance of microeconomics. It is very important, so study well, students. நுண் பொருளியலின் முக்கியத்துவம். First, to understand operation of an economy. ஒரு பொருளாதாரத்தின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவுகிறது. ரெண்டாவது, to provide tools for economic policies. பொருளாதார கொள்கைக்கான கருவிகளை தருகிறது. To examine the condition of economic welfare. பொருளாதார நலனின் நிலையை பற்றி ஆராய்கிறது. Efficient utilization of resources. வளங்களை திறன்பட பயன்படுத்த உதவுகிறது. அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். பன்னாட்டு வாணிபத்தில் பயன்படுகிறது. யூஸ்ஃபுல் இன் டிசிஷன் மேக்கிங். அதாவது பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுகிறது. ஆப்டிமல் ரிசோர்ஸ் அலோகேஷன். வளங்களை உத்தம அளவில் பங்கிட பயன்படுகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பேசிஸ் ஃபார் ப்ரிடிகேஷன் அப்படின்றாங்க. அதாவது முன் கணிப்பிற்கு அடிப்படையாக உள்ளது அப்படின்றாங்க. லாஸ்ட்டாக ப்ரைஸ் டெட்டர்மினேஷன் அப்படின்றாங்க. விலை நிர்ணயம் செய்ய உதவுகிறது. தென் நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் லா. பொருளியல், அதாவது நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். பொருளியல் விதிகளின் இயல்புகள். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். A law expressed a causal relation between two or more than two phenomena. Marshall states that the economic law are the statement of tendencies, and those social laws which relate to those branches of conduct in which
the strength of the motives and chiefly concerned can be measured by money price. அதாவது ஒரு விதி எனப்படுவது இருவேறு அல்லது அதற்கு மேலான காரணிகளுக்கு இடையேயான காரண காரிய தொடர்பினை விளக்குவதாகும். மார்ஷல் பொருளியல் விதிகளை போக்குறை கூறுகள், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ் என்கிறார். அதாவது பணவிலையால் அளவிடத்தக்க நடவடிக்கைகளின் உந்துதலை விவரிக்கும் சமூக விதிகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். Then next, in natural science, a definite result is expected to follow from a particular case. In economic science, the laws function with cause and effect. The consequences predicate by the data necessarily and invariable follow. அதாவது இயற்கை அறிவியல் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பின்பற்றி உறுதியான விளைவு ஏற்படுத்தப்படுகிறது. பொருளியலில் விதிகள் காரணம் மற்றும் விளைவு ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை கொண்டு இயங்குகின்றன. இங்கு புள்ளி விவரங்களின் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. விளைவுகள் அவசியமானதாகவும் தவிர்க்க முடியாதவையாகவும் உள்ளது. இருப்பினும் பொருளியல் விதிகள் இயல் அறிவியல்களை போன்று துல்லியமானவை அல்ல. புவியீர்ப்பு விசையின் துல்லிய தன்மையோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பொருளியல் விதிகள் இல்லை என்கிறார்கள் மார்ஷல். Then next, however, the economic laws are not precise and certain as the law in the physical science. Marshall holds the opinion that there are no law of economic which can be compared for precision with the law of gravitation. அதாவது இயல் அறிவியலாளர்கள். Then next, a physical scientist carrying out controlled experiments in his laboratory can test the scientific law very easily by changing the condition obtaining there. Changes in economic science cannot be brought out easily. As a result, prediction and recording human behavior is likely to go wrong. There are exceptions to the law of demand. Those the economic laws are not inevitable. அதாவது இயல் அறிவியலாளர்கள் அறிவியல் தன்மைகளை ஆய்வுக்கூடத்தில் கருவிகளின் துணையால் திரும்ப ஆராய்ந்து தெளிவான துல்லியமான முடிவுக்கு வர இயலும். மாறுகின்ற மனநிலையை கொண்ட மனிதர்கள் நடத்தைகளை கொண்டு எதிர்பார்க்கப்படும் கணிப்பு தவறானதாக அமையும். எனவே பொருளியல் அறிவியல் மாற்றங்களை எளிதில் கொண்டு வர இயலாது. தேவை விதிக்கு பல விதிவிலக்கு உள்ளன. எனவே பொருளாதார விதிகள் மீற முடியாதவை அல்ல. Then next, as unpredictable invariable associated with the economic laws, Marshall compares them the law of tides. Just as they cannot be predicted and said with certainty that a high tide would follow a low tide, unpredictability prevails in economics. Human behavior is volatile. Economics laws are not associative, but they are indicative. The law of demand, for example, states other things remaining the same. The quantity demanded
of a commodity increases as its price decreases and vice versa. Then next, the use of the assumption other things remaining the same purpose in economic makes the economic law hypothetical. It might be argued that the laws in other science can also be called hypothetical. It should be admitted, however, that in the case of economics, the hypothetical elements in its law are a title laws pronounced than in the laws of physical science. அதாவது மற்றவை மாறாமல் இருக்க, அதாவது சிட்ரேஸ் பெரிபஸ் என்னும் அனுமானத்தை அசம்ஷன் பயன்படுத்துவதால் பொருளாதார விதிகள் கருதுகோள்களாகின்றன. இருப்பினும் இயல் அறிவியல் உள்ள கற்பனை கூறுகளை விட பொருளியல் உள்ள கற்பனை கூறுகள் குறைவானது என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். Then next, but since money is used as the measured and wrought laws in economic are the more expert prices and accurate than the other social science, as the value of the measuring wrought money is not a constant, there is always an hypothetical element surrounding the law of economics. அதாவது பணத்தை அளவுகோலாக கீழே மறுபடியும் என்ன கொடுத்துருவாங்க, சம் எக்கனாமிக்ஸ் லா ஆர் சிம்பிளி ட்ரிம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். அதர் எக்ஸாம்பிள் ஆர் த ட்ரிஷம் இஸ் ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். பணத்தை அளவுகோலாக பயன்படுத்துவதால் பொருளியலின் விதிகள் சரியானதாகவும் சுருக்கமானதாகவும் பிற சமூக அறிவியல்களை விட துல்லியமானதாகவும் உள்ளன. எனினும் அளவுகோலான பணத்தின் மதிப்பே நிலையாக இல்லாத காரணத்தினால் பொருளாதார விதிகளை எப்போதும் அனுமானங்கள் சூழ்ந்துள்ளன. பொருளாதார விதிகள் உலகறிந்த உண்மைகளாக உள்ளன. உதாரணம், சேமிப்பு வருமானத்தை சார்ந்துள்ளது. மற்றொரு உலகறிந்த உண்மை, மனித விருப்பங்கள் எண்ணற்றவை.